ಹಾಯ್ ಫ್ರೆಂಡ್ಸ್ ಎಲ್ಲರಿಗೂ ನಮಸ್ಕಾರ. ಇವತ್ತು ಕರ್ನಾಟಕ ಸ್ಟೈಲ್ ಅನ್ನ ಸಾಂಬಾರ್ ಅಂದ್ರೆ ಬಿಸಿ ಬೇಳೆ ಬಾತ್ ನಮ್ ಫ್ರೆಂಡ್ ಆಗ್ತಾರೆ, ಬನ್ರಿ ನೋಡ್ಬೇಕಣ್ಣ. வணக்கங்க. இப்ப என் ஃப்ரெண்டு சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கன்னடால பேசியிருக்காங்க. இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு கேட்டீங்கன்னா சாம்பார் சாதம் செய்ய போறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சாம்பார் சாதத்துக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க என்னென்னு பார்த்துக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா 2 டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 டம்ளர், அரை டம்ளர் பாசி பருப்பு, அரை டம்ளர் வந்து தோரம் பருப்பு, அத கூட டேஸ்டுக்காக வேர்க்கடலை ஊற வச்சிருக்கோம். தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, சாம்பார் வெங்காயமோ கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வெங்காயமோ, பூண்டு, கொத்தமல்லி, வந்து மிளகாத்தூள், சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, காய்ங்க வந்து பாத்தீங்கன்னா பீன்ஸு, கேரட்டு, நூக்கல், முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, தாளிப்புக்காக சீரகம், வெந்தயம், கடுகு, காஞ்ச மிளகாய், லாஸ்ட்ல சேர்க்கறதுக்கு நெய், கத்திரிக்காய் வந்து கருத்து போயிடும், அதனால வந்து தண்ணியில கட் பண்ணி வச்சிருக்கோம். சில பேருக்கு தெரியாது, அப்படியே கட் பண்ணி வைப்பாங்க. நம்ம தண்ணியில போட்டு வைக்கிறோம். குக்கர்ல பருப்பு, வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டுட்டோம். தண்ணி போட்டுக்கிட்டு கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டுட்டு குக்கரை மூடி விசில் கொடுத்துடலாம். பாத்திரம் வச்சிட்டோம். தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் போட்டுக்கலாம். இப்ப தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், சீரகம், காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் வதங்கிறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். நல்லா இது கோல்டன் கலர் வளர்ந்த பிறகு நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கணும், நல்லா குழஞ்சு வேணும். பூண்டு இடிச்சு போடும். பூண்டு இதுல இடிச்சு இதுல சேர்த்துக்கிறோம். பருப்பு போட்டிருக்கோம். அது வந்து இப்ப விசில் வருது. பைத்தியம் பருப்பு, தோரம் பருப்பு எல்லாம் இதுல போட்டதுனால இதை அடைச்சுக்கோங்க. உஷாரா பார்த்து விசில் பார்த்து எடுக்கணும். விட்டு கூட நீங்க பார்த்து செக் பண்ணிக்கலாம். இதுல இருந்து அப்படியே அடிச்சிடும். நிறைய அது நடந்திருக்கு நிறைய வீட்டுல. ஓகே, எல்லா காயும் இது ஒன்னொன்னா சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிச்சு. நூக்கல், முருங்கைக்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாமே ஒன்னாவே சேர்த்துக்கலாம். நல்லா குழஞ்சி வரணும், அப்பதான் சாம்பார் சாதத்துக்கு சூப்பரா இருக்கும். கடைசியா கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் சீக்கிரமா வேகும், குழஞ்சிரும், அதனால லாஸ்ட்ல சேர்த்துக்கோங்க. சாம்பார் சாதத்துக்கு மெயின் வந்து பெருங்காயம். அதை நான் மறந்துட்டேன், இப்ப நான் சேர்த்துட்டேன். மசாலா எடுத்து வச்சிருக்கிறது எல்லாமே சேர்த்துக்கலாம். இது கூட நெடி வாசம் போகும். தேவைக்கு அளவா தண்ணி ஊத்திக்கலாங்க. தேவைக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டோம். பருப்பு நல்லா குழஞ்சி வெந்துருச்சு. இப்ப இந்த காய்க்குள்ள இதை சேர்த்துக்கலாம். இந்த காய் கூடவே அரிசி சேர்த்துக்கலாங்க. குழஞ்சி வேகணும், அப்பதான் அண்ணா சாம்பாருக்கு சூப்பரா இருக்கும். பிசி பேலே பாத், அண்ணா சாம்பார் கிடையாது, பிசி பேலே பாத். சாம்பார் சாதம் ரெடி ஆயிட்டு இருக்கு. இன்னும் பருப்பு சேர்க்கல. பருப்பு சேர்த்துக்கலாமா?
பருப்பு சேருமா. இது வந்து ரைஸ் வந்து அரை வேக்காடு வெந்திருக்கு. இப்போ பருப்பு சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி அலசி ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி தட்டு போட்டு நல்லா கொதிக்கிட்டோன்னு மூடி வைக்கலாம். சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க. சாம்பார் சாதம். நெய் ஊத்திக்கலாம். கடைசியில தான் நெய் ஊத்தணும். அப்பதான் ரொம்ப மணமா இருக்கும். நெய் வாசம் வரும். சாப்பிட சூப்பரா இருக்கும். சும்மா வாசனைக்கு தாளிப்பு கொட்டினா ரொம்ப வாசனையா கம்மகமான்னு இருக்கும். அதனால இப்ப நம்ம தாளிப்பு போட்டுக்கலாம். கடுகு சீரகம் போட்டுக்கலாம். கடுகு, சீரகம், காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, சிறு தாளிப்பு இந்த மாதிரி தாளிச்சு இதுல கொட்டிக்கலாம். சாம்பார் சாதம் மணமா இருக்கும். அப்படியே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். வாங்க, சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் பார்த்துடலாம். சாம்பார் சாதம் ரெடி ஆயிடுச்சு. வாங்க சாப்பிட்டு பார்த்துடலாம். சொல்லுமா எப்படி இருக்குன்னு. செம்மையா வந்துருது. செம்ம டேஸ்டா, செம்மையா இருக்கு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. கர்நாடகா ஸ்டைல் பிசிபெல்லே பாத். ஓகே, பாய். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய் பாய்.